தோழர்களே, அன்பு வணக்கங்கள். இந்த பதிவை மிக மன நிறைவோடும் மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் உங்களுக்கெல்லாம் நான் பகிர்கிறேன். காரணம் என்னவென்றால், இத்தனை நாளும் யாரோ ஒருத்தரை எடுத்துக்காட்டாகவும், ஏதோ ஒரு தேசத்தில் இருப்பவரை எடுத்துக்காட்டாகவும், அல்லது ஏதோ ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்காட்டாகவும், புரட்சியாளர்களை எடுத்துக்காட்டாகவுமே கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களிலே நானும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ விரும்புகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எனது தோழர்கள் அறிந்து அவர்களும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டுமே தவிர எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறிக்கொண்டே சமூகம் சரியில்லை, சமூகத்தில் நல்லவர்கள் இல்லை, சமூகத்தில் மாற்றம் வேண்டும் என்று பேசுகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நம்புகிறேன். சமூகத்தில் மாற்றம் வேண்டும் என்று பேசுகிறோமே, அந்த சமூகமே நம்மால் ஆனதுதான் என்பதை எத்தனை பேர் அறிவோம்? இன்று பேசிக்கொண்டிருக்கும் நானும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் சேர்ந்தால்தானே சமூகம். அந்த சமூகத்திலே மாற்றம் வேண்டுமென்றால் நம்முள்ளே முதலே மாற்றம் வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அதற்கு தான் இந்த சிறிய எடுத்துக்காட்டை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு ஓட்டுநர் உரிமம் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸ் 2 வீலர் 4 வீலர் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் இரண்டுக்கும் இன்றைக்கு ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டிய நாள். எனக்கு தனிப்பட்ட வகையிலே இதற்கு ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டிய நாள் இன்று. ஆனால் என்னால் பெற இயலவில்லை. காரணம் என்னவென்றால், 2 சக்கர வாகனங்களை நான் போதுமான அளவிற்கு நன்றாக ஓட்டி பயிலவில்லை. 4 சக்கர வாகனத்தை நன்றாக பயின்று மிக தேர்ச்சி பெற்றுவிட்டேன். ஆனால் 2 சக்கர வாகனத்தை என்னால் ஓட்ட இயலவில்லை. காரணம் என்னவென்றால், பயிற்சிகள் மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு நான் தொடர்பு கொண்டு நான் பயின்ற டிரைவிங் ஸ்கூல் என்று கூறப்படும் ஓட்டுநர் பள்ளியிலே நான் கேட்டபோது, அவர்களை அணுகிய போது, வாருங்கள் பார்த்து கொள்ளலாம், வாங்கி கொள்ளலாம் என்றுதான் கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்ப்பது ஏதோ ஒரு 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் கொடுத்திருந்தால் அந்த ஓட்டுநர் உரிமம் எனக்கு கிடைத்திருக்கும். அப்படி நான் செய்திருந்தால், எத்தனையோ பேரை நாம் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று கூறுகிறோமே, நாம் லஞ்சம் கொடுக்க போக தானே அவங்க வாங்குறாங்க, நம்ம லஞ்சம் கொடுக்கலன்னா அவங்க ஏன் வாங்க போகிறாங்க என்ற சிந்தனை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்றைக்கு போட முடியவில்லை என்றால் இன்னும் நன்றாக பயின்று 1 வாரம் கழித்து அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றுவிட்டால் தானாக ஓட்டுநர் உரிமம் தர வேண்டும் என்பது அவர்களுடைய கட்டாயம். அதற்கு முன் நம்முடைய தேவைக்காக, நம்முடைய அவசரத்துக்காக அரசு அதிகாரிகளை நாம் கட்டாயத்தின் பேரிலே லஞ்சம் வாங்க வைக்கிறோமோ என்று எனக்கு தோன்றிவிட்டது. இன்றைக்கு நான் இது உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. இன்றைக்கு அந்த 1000 ரூபாயை கொடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற்றிருந்தால் என்னை போல் எத்தனை பேர் பணத்தை கொடுத்து ஓட்டுநர் உரிமத்தை பெற்று இன்றைக்கு அத்தனை விபத்துகளுக்கும் அப்படி வாங்கியவர்கள் தானே பாதிக்கு பாதி காரணமாக இருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல தோழர்களே. மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் அதற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். பணம் இருந்தால் பதவி, பணம் இருந்தால் பதவி உயர்வு, பணம் இருந்தால் படிப்பு, பணம் இருந்தால் வேலை வாய்ப்பு, பணம் இருந்தால் அரசியல் என்று அனைத்திற்கும் லஞ்சம், பணம் என்று நாம் தான் மாற்றிவிட்டோமே தவிர சமூகம் மாற்றவில்லை. காரணம் என்னவென்றால், நாம் தான் சமூகம். அப்போ நம்ம சரியில்லாமல் சமூகத்தை குறை சொல்வது அப்படின்றது ஏதோ நமக்கு எட்டாத கனியாகவே இன்றைக்கும் நேர்மை தெரிந்து கொண்டிருப்பது. காரணம் என்னவென்றால், நாம் சரியில்லை. எனவே ஒவ்வொருவரும் இன்றைக்கு அரசு துறைகள் இருக்கக்கூடிய யாருக்குமே நம்ம லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவு எடுத்துட்டா வேலைகள் தாமதமாகும். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். வேலைகள் தாமதமாகும். ஒரே நாளில் முடிய வேண்டிய வேலை 1 மாதமாகும், ஏன் 2 மாதங்கள் ஆகலாம், 1 வருடம் கூட ஆகலாம். அந்த கால தாமதத்துக்காக உங்களுடைய சுயமரியாதையை இழந்து, உங்களுக்கென்று இருக்கக்கூடிய தன்மான உணர்வினை இழந்து லஞ்சத்தை கொடுத்து அரசு அதிகாரிகளை லஞ்சம் வாங்க பயிற்றுவிக்காதீர்கள். நாளைக்கே நாம் அரசாங்கமாக மாறலாம். என்னை போன்ற இளைஞர்கள் அரசு அதிகாரிகளாக மாறலாம். இன்றைக்கு நாம் கற்கின்ற பாடம்தான் நாளைக்கு நல்ல சமூகத்தை உருவாக்கும். எனவே நீங்கள் எடுத்துக்காட்டாக இருங்கள். எடுத்துக்காட்டு கூறுபவது மிகவும் எளிது, எடுத்துக்காட்டாக வாழ்வதுதான் மிக கடினம். எடுத்துக்காட்டாக வாழுங்கள். நாளைய தலைமுறை லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்தட்டும் என்று கூறி முடிக்கிறேன். இதை முடிந்த